பாருங்க, கோவப்படாதீங்க அத்த. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அகோர அதிபதியான என்னோட குருவே, நீங்க எங்க இருக்கீங்க? எத்தனை நாளா இந்த வீட்ல இந்த மனோவாவே நான் நடிக்கிறது? என்ன நடக்குது அத்த? உண்மையை சொல்லுங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையாவே என் புருஷன் மனோக்கு என்னதான் ஆச்சு? இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது பொய்யான மனோனா, அப்போ உங்களோட உண்மையான பையன் மனோ எங்க இருக்கான் அத்த? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அத்த. தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் அத்த. கூட இருக்கிறது மனுஷனா பேயான்னு தெரியாம ஒரு பொண்ணால எப்படி அத்த நிம்மதியா இருக்க முடியும்? நம்ம மனு இப்ப ஒரு பாம்போட வயித்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கானா தமன்னா? அவ இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா தமன்னா. என்னத்த சொல்றீங்க? ஆமா தமன்னா, மனு பாம்போட வயித்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் அவனை பார்க்க போகும்போது மவன் பாம்பு உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அகோர அதிபதியா இருக்கிற உங்க பையனை காப்பாத்தணும்னா பரீட்சை தீட்சை மூலமா உருவான மாயா இருக்கிற மனோவ ராணியோட கையால நீ கொன்னு முடிக்கணும். அப்படின்னா என் மாப்பிள்ள மனோ அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த டூப்ளிகேட் மனோ ராணி கையால சாகணுமாக்கா? ஆமா தம்பி, ராணி கையால அந்த பொய்யான மனோவை சாகடிச்சா மட்டும்தான் நம்மளோட மனோவை நம்மளால காப்பாத்த முடியும். அத்தை, நீங்க சொல்றது எல்லாம் ஓகே. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க அந்த பொய்யான மனோவை அழிச்சா அவன் திரும்ப திரும்ப உயிரோட வருவான். ஆனா அதே நேரத்துல ஒரு அதீத சக்தி அவனை அழிச்சா அந்த பொய்யான மனோ நிரந்தரமா செத்து போய் காத்தோட காத்தா கலந்துருவானா. அக்கா, ராணிக்கு என்னக்கா பெரிய சக்தி இருக்கு? அவளும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷி தானே? ஆமா தம்பி, ராணி சாதாரண மனுஷிதான். ஆனா அவ வயித்துக்குள்ள வளர்ற குழந்தை சாதாரண மனுஷ பிறப்பில்ல. அது சர்வசக்தியோட இருக்கிற தசாவதானி. அதனாலதான் இந்த காரியத்தை ராணிய வச்சு முடிக்கணும்னு அந்த கூனி கிழவி இந்த கத்தியெல்லாம் என்கிட்ட கொடுத்திருக்கு. ராணி அந்த பொய்யான மனுவை கொன்னாதான் பாம்பு வயித்துல இருக்கிற நம்ம உண்மையான மனு உயிரோட வருவானா? ஆமா தமன்னா. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா ராணி எப்படிக்கா இதுக்கு ஒத்துக்குவா? அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஐடியா போட்டு வச்சிருக்கேன். அத நாம எங்க வச்சு பேச வேண்டாம், வீட்ல போய் பேசுவோம். வாங்க வாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வேடம் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. கபுபரே, எதற்காக இந்த இரத்த பிரளய யாகம்? இத்தனை நாள் மன்னர் வேடன் பூலோகத்துல கால் பதிக்கணும்னு நினைச்சதே இல்ல. ஆனா எதிர்காலத்தை கணிக்கும் கணிப்புல அவர் மரணத்தை அவர் கண் முன்ன பார்த்ததுனால
அவர் பூலோகத்துல கால் பதிச்சு அவருக்கு எதிரா யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய கதையும் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மன்னர்கிட்ட உடனே சொல்லணும். மாமன்னரே, உங்களை பார்க்கிறதுக்காக உங்க சக்தியால உருவாக்கப்பட்ட பில்லிங்க வந்திருக்கு. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? மன்னரே, என் கண்ணை உத்து பாருங்க. நான் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கேன், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே புரியும். நம்ம சூன்யலோக தேவதைக்கு காணிக்கையா கொடுக்கும் போது மாபெரும் சக்தி நமக்கு கிடைச்சிரும். இந்த வேடனோட கால் அந்த பூலோகத்துல பதிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நடக்க போற ஆட்டம் இந்த வேடனோட ஆட்டம் தான்.